அட்வான்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி அப் டு 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சென்னை அடுத்த வண்டலூர் ஊனமாஞ்சேரி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காப்பகம் ஒன்று இயங்கி வருகிறது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த காப்பகத்தில் 30க்கும் மேற்பட்ட சிறுமிகள் தங்கியுள்ளனர். இங்கு தங்கியிருக்கும் அனைவரும் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்து வருகின்றனர். இந்த சூழலில் 18 சிறுமிகள் கடந்த பல மாதங்களாக பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் பற்றி காப்பகத்தில் மாதாந்திர ஆய்வுக்காக வந்த குழந்தைகள் நல குழும உறுப்பினர்களிடம் முறையிட்டனர். அப்பொழுது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் காப்பக உரிமையாளர் அருள்தாஸ் மற்றும் அவரது ஓட்டுநர் பாலியல் தொல்லை அளித்திருப்பதும், இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமிகள் காப்பக பராமரிப்பாளரான பிரியாவிடம் தெரிவித்தும் எந்த விசாரணையும் நடத்தவில்லை என்பதும் தெரிய வந்தது. இது குறித்து காவல்துறையில் குழந்தைகள் நல குழும உறுப்பினர்கள் புகார் அளித்த நிலையில் காப்பக உரிமையாளர் அருள்தாஸ், அவரது மகள் பிரியா, அருள்தாஸின் வாகன ஓட்டுநர் பழனி ஆகிய 3 மீதும் போக்சோ வழக்கு மற்றும் PNS சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே காப்பக உரிமையாளர் அருள்தாஸுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பிரியா மற்றும் பழனி ஆகியோரை செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாட்கள் காவலில் சிறையில் அடைத்தனர். தனியார் காப்பகத்தில் வைத்து 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.